வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 27th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 13th April 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா மொஹாலியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மேட்சஸே ப்ளே பண்ணலை. ஸோ ப்ளே பண்ண 2 மேட்சுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம்களோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாஸ்டிங் ஃபேவராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 172 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் டைமில் வரக்கூடிய பிச் ரிப்போர்ட் வந்து நம்ம டோட்டலாக ராங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா டிசி மேட்ச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டேர்ன் கிடைக்காத அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நல்ல ஸ்கோர் போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம அது பின்னாடி போயிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபேண்டசிங்கிறது ஃப்ளாப்பாக தான் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டீமோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல் வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு இந்த டீமோட ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்டாக அந்த வெளியில் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் பாருங்கள். ஒரு மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து க்ளோஸாக போயிட்டு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பஞ்சாப் பார்த்தீங்கன்னா டிசி கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் இந்த இடத்துல அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து விக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பர்டிகுலராக அந்த வெனியூ பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக சாம் கரன் வந்து நல்ல இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 2 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். ஹர்ஷர் பட்டேல், ரபடா, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா பட்லர் வந்து நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு, ஒரு 82 ஹையஸ்ட் வச்சிருக்காரு 13 மேட்ச்சில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 119 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், அடுத்து ஜிதேஷ் சர்மா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், யுவேந்திர சகால் வந்து பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சில் 29 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஹர்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபடா அந்த இடத்துல பாருங்கள் 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 டீமோட டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இடத்துல காட்டுறேன். மோஸ்ட் நீங்கள் இந்த பிளேயர்ஸை சூஸ் பண்ணி கூட டீம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்டாக செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் காட்டுறேன் பாருங்கள். 2 டீமே வந்து இந்த இடத்துல 187 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 197 190+. ஸோ 2 மேட்சுமே வந்து க்ளோஸாக தான் போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 189 187 ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சியேஷன் இல்லை இந்த இடத்துல. ஸோ அதனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷிக்கர் தவான் ஒரு 86 நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்கரன் சிங் இந்த இடத்துல ஒரு 60 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட்னு பார்த்தா அதில் ஹர்தீப் சிங் 2 விக்கெட்டு, நாத்தன் எல்லிஸ் அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் மட்டும் 42 ரன் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரூஜோரல் வந்து 32. ஸோ இதான் 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சாம் கரன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 49 ரன் நாட் அவுட் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அவரோட கேப்டன் பிக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஷிக்கர் தவான், ஜானி பிரிஷர் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஷிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஹெட் விக்கெட்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல வெனியூவாக இருக்கட்டும், ஒரு 30+ தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். பட் ஷிக்கர் தவானை பொறுத்த டீமோட கேப்டனை ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கேப்டன் வீசிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வேளை இனிஷியலாக வந்து அந்த ஸ்பின்னு டேர்னு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிதுன்னா போல்ட்டோட பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிஷோ 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 31 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வெளியில் ப்ளே பண்ண 2 மேட்சுமே வந்து டோட்டலாக ஃப்ளாப் தான் இருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயரை சூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா செகண்ட் பேட்டிங்னா சூஸ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஆப்டாக அவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்கரன் சிங். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் வந்து 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 26 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஒரு வேளை வந்து ஏர்லியாகவே டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ஓப்பனர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து அந்த 25 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை பவர் பிளேயில் இந்த 2 பிளேயர் நின்றுட்டாங்க அப்படின்னா இவர் அடுத்து வர பிளேயர் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம டீம் மேக் பண்ணணும். ஸோ டீம் வந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல பிரபு சிம்கரன் சிங் யூஸ் பண்ணிக்கலாம். சாம் கரனை பொறுத்தவரை நல்ல ஒரு பிக்கே, நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, கேப்டன்சி பிக் தான். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 92 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பஞ்சாபோட பவுலிங் வந்து நல்லா வேறு லெவலில் மாற்றினாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக எப்போவுமே சாம் கரன் தான் பவுல் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை தான் எடுத்துகிட்டு வந்து பவுல் பண்ண வச்சாங்க, நல்லாவே அவங்க ரிசல்ட்டும் கிடச்சிது. ஸோ விக்கெட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக விக்கெட்டு கிடச்சிது அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீமோட பெஸ்ட்டு கேப்டன் சொன்னால் சாம் கரன் வந்து சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க லாஸ்ட் மேட்ச்சில். மேபி இந்த மேட்ச்சில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 28 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேஃபாக நீங்கள் இந்த இடத்துல சிக்கந்தர் ராசா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெசான் சிங். ஸோ ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் தான், 46 நாட் அவுட்டு, 61 நாட் அவுட்டு, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஹோம் கிரவுண்டுங்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபினிஷராக தான் இருக்காங்க. டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால் கூட ஃபினிஷர் வந்து மேட்சை முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஷெசான் சிங், ஜிதேஷ் சர்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்மா. ஸோ இந்த 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மேட்சை வந்து முடிக்கிறாங்க, நல்ல ஒரு ஃபினிஷராக தான் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
இவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 33 ஒரு 31 நல்ல ஒரு 30+ ஸ்கோர் தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த டீம் வந்து டாப் ஆர்டர் சகலானா கூட கண்டிப்பாக வந்து மிடில் ஆர்டர் மேட்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஷிக்கர் தவான் ஒரு வேளை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ பிரிஷ்ஷை வந்து அவுட் ஆகிடுறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் ஒரு வேளை ஃப்ளாப் ஆகிடுறாரு, ஒரு 50-50 சான்ஸ்னால் கண்டிப்பாக வந்து சாம் கரனு, சிக்கந்தர் ராசா, சஷாந்த் சிங்கு, ஜிதேஷ் சர்மா ஸோ இந்த பிளேயர் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியலாகவே ட்ரெண்ட் போல்ட் பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் சேஃபாக நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன். ஸோ சேஃபான பிக்குன்னு பார்த்தா பேட்டிங்கை பொறுத்தவரையும் ஷிக்கர் தவான் 1 கொடுத்துருக்கேன், சாம் கரன் 2, சிக்கந்தர் ராசா 3, சஷாந்த் சிங்கு, ஜிதேஷ் சர்மா, சர்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஹர்ஷர் பட்டேல், நெக்ஸ்ட்டு வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தால் இந்த இடத்துல ஹர்தீப் சிங். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷன் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் வீசின்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீமில், ஹர்தீப் சிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் சகார் உள்ளே வந்தாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக. மேபி வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் அட்டாக்கிங் மூட் போகிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணணும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வரவும் சான்சஸ் இருக்குது. இல்லைனா பிச்சு மாறும்போது அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் உள்ளே வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன் டைமில் நோட் பண்ணிக்கலாம் என்னங்கிறத. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதான் என்னோட பிக்கு. பட் கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க்காக தான் அமையும். பிளேயர்ஸை மட்டும் எடுத்துங்க. ஸோ ஆல்ரவுண்டு செக்ஷனில் வந்து சாம் கரன் வந்து சேஃபாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ரிஸ்க்கியாக போகணுன்னா அந்த இடத்துல சஷாந்த் சிங் வந்து ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டப்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்கிற மாதிரி அடிச்சாருன்னா ஓரளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் கொடுக்குறேன். பட் ஹைலி ரிஸ்க்காக இருந்தாலும் பட் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சம்டைம்ஸ் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி வந்து பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து ஆன் டைமில் வந்தாங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்வால், ஜாஸ் பட்லர் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஜெஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து இந்த சீசனில் பெருசாகவே அவருக்கு படலை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹிட்டுன்னா அந்த 30+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக நீங்கள் ஜெஸ்வாலை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை இனிஷியலாக வந்து லெஃப்ட் ஆர்ம் த்ரெட் வந்தாலும் அந்த பவர் பிளேயிலே சேஃபாக நின்றுட்டாருன்னா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் கண்டிப்பாக வந்து 50-50 ஆப்ஷனே சொல்லலாம். பட் அந்த பவர் பிளே தாண்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நாக்காட சான்சஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக பட்லர் தான் ஹையாக கேப்டன் கொடுப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர் வந்து இந்த டீமில் கேப்டன் கொடுக்குறது ஹைலி ரிஸ்க் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ளே பண்ண 4 மேட்ச்லையுமே ஃப்ளாப் தான் இருக்கார். ஸோ இவரோட பேட்டில் இருக்குது. ஸோ பேட்டில் என்னங்கிறத செப்பரேட்டாக உங்களுக்கு கீழே உங்களுக்கு காமிக்கிறேன். பட் என்ன பொறுத்தவரை 50-50 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பட் ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க 1 or 2 டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வீசி. சம்டைம்ஸ் அதுவும் கிளிக் ஆகலாம். பட் ஷாட்ஸ் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஷாட்ஸை தாண்டி சில விஷயங்கள் நடக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸை வச்சு தான் அப்டேட் கொடுக்குறோம். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது நான் ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 78 தான் ஸ்கோர் வச்சுருக்காரு. பட் ரீசெண்டாக நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார். ஸோ அதனால் கிளிக்காகவும் சான்சஸ் இருக்குது, ஃப்ளாப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ப்ரிடிக்ஷன் 50-50 ஆப்ஷன் தான். சஞ்சு சாம்சனை சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ பிச் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் ஒருவேளை டாப் ஆர்டர் சகலானா கூட கண்டிப்பாக வந்து இவர்கிட்டேருந்து அந்த டீசெண்டான நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே பண்ண 2 மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தான் இருக்கார். ஸோ கேப்டன் வீசி ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் பிக் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 38 வச்சிருக்காரு. ஸோ டீசெண்டான பிக் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ கீ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இந்த டீம் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல் வந்து இந்த டீம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு டீமாக தான் இருக்கார். ஸோ நல்ல ஒரு பிக்கே, நல்ல ஒரு ஆப்ஷனு. கண்டிப்பாக இவரோட கேப்டன் பிக்கும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். பட் எந்த வெனியூவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹிட்டு தான் கொடுக்குறாரு. பர்டிகுலராக இதே வெனியூவில் வந்து யங்ஸ்டர் வந்து சஷாந்த் சிங்காக இருக்கட்டும், சர்மாவாக இருக்கட்டும், பிரபு சிம்ரன் சிங். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு கிளிக் ஆகும்போது இவர் கண்டிப்பாக அவரோட ஓன் வெனியூ மாதிரி நல்ல பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. எகைன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக அந்த டீம் உங்களுக்கு சூட் ஆகும். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புறான நம்பர்ஸ் தான். பட் இவரை பொறுத்த வரைக்கும் சேட்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பட்லராக இருந்தாலும் ரியான் பராக்காக இருந்தாலும் பர்டிகுலராக இந்த சீசனில் வந்து பெருசாக நம்பர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்மேயர். ஸோ ஹெட்மேயர் எங்கே எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து மேபி வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது டாப் ஆர்டர் எனி ஒன் பவர் பிள்ளையில் பட்லர் ஸ்ட்ரகிள் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டீம் மேக் பண்ண டீமில் ஹெட்மேரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு பேட்டிங் கிடைக்கும். குயிக்காகவே அந்த ஒரு 25 ஸ்கோர் பண்ணாருன்னா ஃபேண்டஸியில் ஒரு 45 பாயிண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸாக வச்சுருக்கு ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் 64. ஸோ அதனால் சேஃபான பிக்கு, சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ துருவ் ஜுரலை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிங்க. ஸோ அஸ்வின் பார்த்தீங்கன்னா மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போல் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிச்சோட கண்டிஷன் ஒரு வேளை இந்த 2 மேட்ச் இல்லாமல் 3வது மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு போய் வர போச்சுன்னா ஷூராக எடுத்துங்க. பட் ஆன் டைமில் என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வினை ட்ரை பண்ணுங்கள். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்லேயும் ஃப்ளாப் தான் இருக்கார்.
2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு அந்த இடத்துல. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹர்தீப் சிங் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு இயர்லியாக அப்படிங்கும்போது பவர் பிளேயில். ஸோ அதே மாதிரி பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் இந்த இடத்துல கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாக அந்த ஸ்விங்கு கிடச்சதுன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இவர் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எகெயின் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆப்போசிட் டீமில் வந்து ஹர்தீப் சிங் கேப்டன் கொடுக்குற மாதிரி இவருக்கும் ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஆவேஸ் கான் ட்ரை பண்ணலாம். அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குல்தீப் சென் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நல்லாவே அந்த ஒரு 3 விக்கெட் கிடச்சிது அவருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணார். பட் இந்த 3 விக்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே கிடச்சிருச்சுன்னா இவர் வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆவேஸ் கானுக்கு ஓவர் கம்மி பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மேபி டெத்தில் போடும்போது உங்களுக்கு இனிஷியலாக அடிஷனல் விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணலை. பட் பர்டிகுலர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே யூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் மஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் ட்ரீம் 11 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் ஜஸ்வால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து சஞ்சு சாம்சனு, ரியான் பராக்கு, ஹெட்மயரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, யுவேந்திர சகால். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். கேப்டன் வீசியை பொறுத்த வரைக்கும் யுவேந்திர சகாலுக்கு ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆல்ரவுண்டர் செக்ஷன் எடுத்திங்கன்னா ரியான் பராக் ட்ரை பண்ணுங்கள். கீப்பிங் செக்ஷனில் இந்த இடத்துல சேஃபாக சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஆப்ஷன். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஸ்லைட்லி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போனால் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போச்சுன்னா ஆவேஸ்க்கான ரொட்டேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்கர், மகாராஜ், ஸோ 2 பிளேயர் வச்சுருக்கேன் உள்ள. ஒரு வேளை ஃபாஸ்ட்டுக்கு ரைட் ஆர்ம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட்டு லெஃப்ட்டு கொண்டு வராங்கன்னா பர்கர் தான் உள்ளே வருவார். ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்தால் பர்கரை இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் சஜஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மல்டிபிள் விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட்விட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான், ஜானி பிர்ஷோ, பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன், ஹர்ஷர் பட்டேல், ரபடா, ஜஸ்வால். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ் இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள். ஒரு வேளை இதில் என்னோட அசம்ஷனில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரிஷோ வந்து ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரபு சிம்ரன் ஸ்லைட்லி 50-50 ஆப்ஷன் தான், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரபடா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போக சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு விக்கெட் எடுத்து எக்ஸ்பென்சிவாக போகிறது சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ஷுவராக பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்வால் கண்டிப்பாக பர்டிகுலர் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் தான், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், ஷிகர் தவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வின் இருக்குது, ட்ரெண்ட் போல்ட்டு, சந்தீப் சர்மா, 3 பிளேயர்ட்டுமே பேட்டில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு பர்டிகுலராக ஷோ பண்ணுறேன். ஸோ பிரிஷோ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சகால், அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஜ். ஸோ 2 பிளேயர்ஸ்க்குமே பேட்டில் இருக்குது இயர்லியாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங், ட்ரெண்ட் போல்ட்டு, சந்தீப் சர்மா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இனிஷியலாக டாப் ஆர்டர் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக பிரபு சிம்ரன் சிங்கு, பிரிஷோ 2 பிளேயருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு டாப் ஆர்டர் கொடுக்காம மிடில் ஆர்டர் பேட்டர் கொடுத்துருக்கேன் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். சாம் கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்கர்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, சந்தீப் சர்மாட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஜஸ்வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம் கரன் ப்ளஸ்ஸு ரபடா. ஸோ இந்த இடத்துல சாம் கரன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து மிடில் தான் யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹர்தீப் சிங் தான் இனிஷியலாகவே கொண்டு வந்தாங்க நியூ பாலில். ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக பார்த்து ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு 30+ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஜஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்லரு, ரபடாட்டருக்கு பேட்டில். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷர் பட்டேல், சாம் கரன், ராகுல் சகார்ட்ட பேட்டில் இருக்குது, 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம் கரன் மட்டும் தான் த்ரெட்டு. ஹர்ஷர் பட்டேல் கூட பார்த்து விளையாட சான்ஸ் இருக்குது. இந்த 2 பிளேயரும் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ ரியான் பராக் எடுத்துக்கிட்டால் ஹர்ஷர் பட்டேல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபடா, சாம் கரன், இவங்கள்ட்ட தான் பேட்டில் இருக்குது. பட் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. பட் அதே ஹிட்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், பட்லர், ஷிகர் தவான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும், ஆல்ட்ரேஷன்லாம் கீழே உங்களுக்கு சஜஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஜானி பிரிஷோ, சசான் சிங் 2 பிளேயரும் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு, பர்கர் கொடுத்துருக்கேன். பட் 2 பிளேயருமே நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். சேஃபாக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிறவங்க ஜாஸ் பட்லர், ஷிகர் தவான், ஹர்தீப் சிங், ட்ரெண்ட் போல்ட்டு, சாம் கரன் இப்படி தான் போவீங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்த பேட்டர்னில் போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஜஸ்வால் கூட ட்ரை பண்ணுங்கள், யுவேந்திர சகால், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம் கரன், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இது வந்து கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஷியல் பிக் மீன்ஸ் ஒரு 50-50 பிளேயர்னே சொல்லலாம். ஸோ ஹிட்டு இல்லை ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பிரிஷோ, சிக்கந்தர் ராசா கொடுத்துருக்கேன், குல்தீப் சென்னு,
ஹர்ஷர் பட்டேல், ஆயுஷ் சர்மா கொடுத்துருக்கேன், பிரபு சிம்ரன், ஜிதேஷ் சர்மா. ஸோ இது எல்லாமே என்னோட டிஃபரன்ஷியல் பிக்கு தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரொம்பவே க்ளோஸாக போய் மேட்ச் வின் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, லூஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு இது ஒரு ரெகுலர் டெமோ தான். ஸோ இது இப்படியே வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதில் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட்டு ஆப்ஷனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செஷான் சிங் கொடுத்துருக்கேன், ஸோ ஜெஸ்வால் கொடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் 4 பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 2 பிளேயர் கண்டிப்பாக அந்த லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹர்தீப் சிங் எடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹர்ஷர் பட்டேல் ஸ்ட்ரைட்லி ட்ரா பண்ணிவிட்டு அடிஷ்னலான ஒரு பவுலர் கூட உள்ளே கொண்டு வரலாம், இல்லைனா ஒரு பேட்டர் கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ரெகுலர் டீம் தான், பட் இந்த ரெகுலர் டீமில் நீங்கள் லெஸ்பிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பேட்டர்னில் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து சாம் கரன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்லி மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆயுஷ் சர்மா ஓகே தான், பட் ஜிதேஷ் சர்மா ட்ரா பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அந்த இடத்துல ஷிக்கர் தவான் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா சேம் சைடு வந்து ஒரு பவுலர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஃபினிஷராக ஹெட்மேயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டோட்டலாக ராஜஸ்தான் ஃபேவராக போகும்போது ஜிதேஷ் சர்மா கட் பண்ணிவிட்டு ஹெட்மேயரை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் கேப்டன் விசி நீங்கள் மாற்றணும் ஆப்ஷன் வேணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல செஷான் சிங்கோட ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ட்ரை பண்ணுங்கள், ஹர்தீப் சிங் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ டைம் இருந்தால் மோஸ்ட் வந்து இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டீம் மேக் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக தான் போகும். இந்த டீம் தான் வின் பண்ணணும்னு தெரியாது. பட் ஆன் டைமில் ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.